இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவு செய்கிற நோக்கில் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மனிதனிடமும் ஏற்படுகிற பலவித மோசமான தன்மைகளாக இருக்கலாம், தீய செயல்பாடுகளாக இருக்கலாம், அது போன்ற நடவடிக்கைகளில் இருந்து ஒவ்வொருவரும் விலகி இருக்க வேண்டும், மீண்டு வர வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அதற்கான வழிகாட்டுதலை மனித சமுதாயத்திற்கு வழங்குகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்மிடத்தில் ஏற்படுகிற பல்வேறு விதமான மோசமான தன்மைகளில் ஒன்றாக இருக்கிற பெருமை என்கிற ஒரு குணம் நம்மிடத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்குவதை பார்க்க முடிகிறது. முதல்ல இந்த குணம் நமக்கு எப்படி ஏற்படுகிறது என்று பார்க்கிற போது, எந்த ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த குணத்தை கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு உணர்வு ஒருவர் தன்னை விட மற்றவரை தாழ்ந்தவராக கருதும் பொழுது, மற்றவர்களை விட ஏதோ ஒரு விதத்தில் தன்னை உயர்ந்தவராக கருதுகிற போது, ஒவ்வொரு தன்மையிலேயும் ஒவ்வொருவருக்கும் இடையே இது ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். நிறத்தை வைத்தோ, ஒரு பேசுகிற மொழியை வைத்தோ, தான் சார்ந்திருக்கிற குலத்தை வைத்தோ, குடும்ப பாரம்பரியத்தை வைத்தோ, பணத்தை வைத்தோ, பதவியை வைத்தோ, தான் சம்பாதித்து வைத்திருக்கிற பொருளாதாரத்தை வைத்தோ, மனிதருக்கு மனிதர் இந்த ஏற்றத்தாழ்வுகளை வைத்து பெருமை பாராட்டுகிற ஒரு தன்மை ஏற்பட்டு போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி எந்த விதத்தில் ஒரு மனிதனிடத்தில் பெருமை ஏற்பட்டாலும் அது அறவே தவிர்க்கப்பட வேண்டியவை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிறது. மனிதர்களை அதல பாதாளமாக இருக்கிற நரகத்திற்கு தள்ளுகிற ஒரு காரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதையும் நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது எவ்வளவு தூரம் இதை அழுத்தம் திருத்தமாக நபி அவங்க சொல்றாங்கன்னா, லா யதுகுலுல் ஜன்னத மன்கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் கிபர். எவருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை ஏற்பட்டு விடுகிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். அப்ப சொர்க்கத்தில் நம்மை நுழைய விடாமல் செய்கிற ஒரு காரியங்களில் ஒன்றாக இருக்கிற இந்த பெருமையை நாம் கண்டறிந்து எப்படி தவிர்ப்பது? முதல்ல பெருமை என்பதை நாம் எப்படி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், அதை மார்க்கம் என்ன வரையறைக்குள் பொருத்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பலருக்கு அது குறித்த போதிய தெளிவு இல்லாம ஒருவருடைய நடவடிக்கைகளை, ஒருவர் தான் பெற்றிருக்கிற அந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி அவர் வைத்திருக்கிற பொருட்கள், அவர் அணிந்திருக்கிற ஆடை, அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற வசதி வாய்ப்புகள், இதை வைத்து இவர் பெருமை பாராட்டுகிறார், இவர் பெருமை அடிக்கிறார் என்கிற பார்வை பொதுவாக இருக்கிறது. இப்ப மார்க்கம் அதற்குரிய வரையறையை நமக்கு சொல்லித் தருகிற போது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். கால ரஜுல், ஒரு மனிதர், இன்ன ரஜுல யுஹிப்பு ஐ யகூன சௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், தன்னுடைய காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இது பெருமையில் படுமா, இது பெருமையில் சேருமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் சொல்லுகிற போது, அது கூடுமா கூடாதா என்பதை தாண்டி இறைவனுக்கு மிக விருப்பத்திற்குரிய காரியம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான பதில் மூலமாக விளக்குகிறார்கள். இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், மிக அழகானவன், அழகான தோற்றமுடையவன், அழகைத்தான் அவன் விரும்புகிறான். நீ உன்னிடத்தில் இருக்கிற ஆடைகளை, சிறந்த ஆடைகளை அணிய ஆசைப்படு, உன்னை அழகாக்கிக் கொள்,
உன்னிடத்தில் இருக்கிற சிறந்த அணிகலன்கள் அழிந்து கொள், உன்னிடத்தில் இருக்கிற விஷயங்கள், உன்னுடைய அழகான காலணிகளை அழிந்து கொள், உன்னை அழகாக்கிக் கொள். இன்னும் சொல்ல போனா மார்க்கம் இதற்கு கூடுதல் முக்கியத்துவத்தையும் வழங்குகிறது. ஒவ்வொரு முறை நாம தொழுமிடத்திற்கு வருகிற போதும் கூட திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிற போது, இந்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு முறை நாம் பள்ளிவாசலுக்கு வருகிற போதும் நம்ம அந்த ஜீனத்துக்கு, உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உங்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பலர் போதிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை காட்டிக்கொள்வதை பெருமை என்று நினைத்து அவர்கள் தங்களிடத்துல ரொம்ப மோசமான ஆடை அணிகிற, மோசமாக தன்னை வறுமையில் இருப்பவரை போன்று, அப்ப அந்த அடிப்படையை மார்க்கம் பெருமையாக பாவிக்கல. மார்க்கம் நமக்கு பெருமை என்பதை எப்படி எடுத்து சொல்லி இருக்கிறதோ அதை தவிர்க்க வேண்டுமே ஒழிய, நம்மை அழகாக்கிக் கொள்வது, நாம் நம்மிடத்தில் இருக்கிற ஹலாலான முறையில் சம்பாதித்து அதன் மூலமாக நாம் அடைந்திருக்கிற அந்த பொருளாதாரத்தை கொண்டு நாம் நம்மை அழகாக்கிக் கொள்வதோ, நாம் அழகாக இருக்க விரும்புவதையோ பெருமையில் உள்ள ஒன்றாக நினைக்க கூடாது என்பதை அழகான வார்த்தைகள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதோடு, பெருமை என்பதற்கான வரைவிலக்கணத்தை நபி அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தொடர்ந்து பேசுகிற போது, அல் கிபுரு, பெருமை என்பது பத்தருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், பெருமை என்பது மக்களை இழிவாக கருதுவதும் சத்தியத்தை நிராகரிப்பதும் தான். இந்த தன்மை தான் ஒரு இடத்துல இருந்துடக்கூடாது. எந்த நிலையிலும் உயர்ந்தவராக தன்னை கருதுகிற போது மிக சாதாரணமாக நான் பெரியவன் என்கிற எண்ணம் ஒருவரிடத்தில் குடிகொண்டு விடுகிற போது சத்தியத்தை அவன் ஏற்க மறுக்க தொடங்கி விடுகிறான். எது உண்மையோ, தன்னை விட எவனை தாழ்ந்தவனாக ஒருவன் நினைக்க கருதுகிறானோ அவனிடத்தில் உண்மையே வந்தாலும் கூட இவன் என்னை விட்டு தாழ்ந்தவன், இவனிடம் இருந்து அந்த சத்தியத்தை நான் ஏற்க மாட்டேன் என்கிற மனோபக்குவம் நம்மிடத்தில் வருதில்ல. ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய பணியால் நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை சரியானதை சொன்னாலும் கூட அவரை தகுதியை வைத்து அதை மறுக்க நினைக்கிறோம், அதை ஏற்க மறுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு உபதேசம் செய்கிற போது, இவனுக்கு என்ன வயது இருக்கிறது, இவன் சொல்லி நான் கேட்க வேண்டுமா என்கிற எண்ணம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு சிறுவன் ஆசிரியரிடத்தில் ஒரு ஒரு நல்ல ஆலோசனை சொன்னாலும் கூட அதை அப்படியே எடுக்க தோணுமா? ஒரு உள்ள என்ன எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது நமக்கு? சரியானதை சொல்கிற போது, சத்தியத்தை சொல்கிற போது அதை ஏற்கிற உள்ளம் நமக்கு இருக்கணும். யாரையும் மட்டமாக நினைக்க கூடாது, யாரையும் இழிவாக கருதுகிற எண்ணம் இருக்கக்கூடாது. சத்தியத்தை ஏற்பதில் யார் சொன்னாலும், யார் வாய் கேட்டாலும் அதை ஏற்கிற மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற அந்த இலக்கணம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அது என்ன மாதிரியான நிலைக்கு ஒரு மனிதனை தள்ளுகிறது? இறுதியில சத்தியத்தை, சாதாரண நம்மிடத்தில் சுட்டி காட்டப்படுகிற தவறுகளை கூட சில நேரம் பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நீங்கள் செய்வது தவறு, தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது, நான் எவ்வளவு வருடங்களா இருக்கு, நீ என்ன சொல்வது என்கிற மனப்பான்மை, அல்லது புதிதா ஒருவர் உள்ளே வந்திருக்கிற ஒருவராக இருக்கலாம், அல்லது போதிய அளவு ஞானம் படைத்தவராக நமக்கு படாதவராக இருக்கலாம், சில செய்திகளை தெரிந்தவராக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நம்மை விட தாழ்ந்தவராக நாம் பார்க்கப்படுகிற ஒருவர் நமக்கு ஒரு உபதேசம் செய்கிற போது அதை ஏற்க மறுக்கிறோம் என்றால், அப்ப நாம இது எந்த நிலைக்கு நம்மை தள்ளிவிடும் என்பதை திருமறை வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதா துத்துலா அலைஹி ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் அவர்களிடத்துல ஓதி காட்டப்படுகிற போது, வல்லா முஸ்தக்பிரன் கல்லம் யஸ்மௌஹா கன்னஃபி உதுனிஹி வக்கரா, அவர்களுடைய காதுகள் ஏதோ கேட்காததை போன்று, அவர்கள் அந்த விஷயங்கள் எடுத்து காட்டாததை போன்று, அதை செவியேற்காததை போன்று அவங்க பெருமை அடித்து ஆணவம் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்பேற்பட்டவர்களை, இந்த பெருமையை அடிக்கக்கூடியவர்களை அந்த நேர்வழியில் இருந்து திருப்பி விடுவதாக பல வசனங்களை சொல்லி காட்டுவதையும் பார்க்கிறோம். அப்ப ஒரு சின்ன இந்த விஷயங்களை மறுக்க தொடங்கி சத்தியத்தையே நாம் மறுத்து இஸ்லாத்தை விட்டு ஒதுங்கி போய்விடுகிற ஒரு சூழலை இந்த பெருமை ஏற்படுத்தி விடும் என்கிற எச்சரிக்கையை
திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி இழிவாக கருதுவது, யோசிங்க, திருமறை குர்ஆன் அதை எப்படி நமக்கு பக்குவமாக எடுத்து சொல்கிறது. அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிற போது அந்த தன்மை எப்படி எல்லாம் ஏற்பட்டு விடுமோ அதையெல்லாம் சொல்லி காட்டுகிறான். வலா துஸைர் ஹத்தக லின்னாஸ், மக்களிடத்திலே உன் முகத்தை அகந்தையோடு திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்சி ஃபில் அர்லி மரஹா, நீ பூமியிலே கருவத்தோடு நடந்து விடாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்லு முக்தாரின் ஃபஹூர், அல்லாஹ் கர்வம் கொண்டிருக்கிற எவனையும் நேசிக்க கூடியவன் இல்லை. அல்லாஹ் இவ்வளவு அழகா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த ஒரு தான் உயர்ந்தவன் என்கிற மனப்பான்மை வருகிற போது சாதாரணமாகவே பிறரை இழிவாக கருதுகிற நிலை. ஏதோ ஒன்றில் தான் சிறந்தவன் என்று ஒருவன் முடிவு செய்து விட்டால், ஒரு பதவி, நம்ம ஒருவரிடத்தில் நடந்து கொள்கிற முறையே ஒரு நிலையில் இருக்கிறவரை ஒரு மாதிரியாக பார்ப்பது, தன்னோடு சமநிலையில் பொருளாதாரத்தில் இருப்பவரிடத்தில் ஒரு போன்று நடப்பது, நம்மோடு அதிகார மட்டத்தில் சம அளவில் இருப்பவரோடு ஒரு மாதிரி நடப்பது, அதை விட கீழ்நிலையில் இருப்பவர்களை தாழ்ந்தவராகவும் இழிந்தவர்களாகவும் அவர்களை இழிவாக எண்ணுகிற, நாம நம்முடைய ஆடைகளை, நம்முடைய அலங்காரங்களை அணிந்து கொள்வதோ அதை ஊக்கப்படுத்திக் கொள்வதையோ மார்க்கம் தடுக்கல. ஆனால் அது இல்லாதவர்களை, அதை அணிய முடியாதவர்களை, அதற்கு வழி இல்லாதவர்களை இழிவாக கருதுகிற எண்ணம், அதுதான் பெருமை என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்றால் இப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும், இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நம்மை அறியாமல் நம்மிடத்தில் இது ஏற்பட்டு விட்டால் ஏதோ ஒன்று என்று கடந்து போகிற விஷயம் இல்லை. ஏன்னா இப்லீஸ் என்பவனுடைய அந்த வாழ்க்கை மாற்றம் நாம் பார்த்தோம். திருமறை வசனங்கள் நமக்கு அதை சொல்லி காட்டுகிறது. ஒரு மனித குலத்திற்கு பெரிய எதிரியாக யாரை நாம் சொல்கிறோமோ, நம்மை வழிகேட்டிற்கு அழைத்து செல்கிற, நரகத்திற்கு பெரும் படையை அழைத்து செல்கிற ஏற்பாட்டை ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளத்தில் ஓடி செயல்படுகிற அந்த ஷைத்தான், இப்லீஸுடைய வழித்தோன்றல்கள். இப்லீஸ் எப்படி வழிகட்டு போகிறான்? திருமறை குர்ஆன் சொல்கிற அந்த அழகான வரலாறு, ஜின் இனத்தை சார்ந்தவை அல்லாஹ் தன்னுடைய அந்த வானவர்கள் படையில் வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சிரம்பணியை சொல்கிற போது சிரம்பணியை மறுக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், மா மனக அல்லாஹ் தஸ்ஜுது, இது அமர்த்துக்க, உனக்கு அவருக்கு சிரம்பணி என்று நான் கட்டளையிட்ட போது அதற்கு பணியாமல் நீ மறுத்ததற்கான காரணம் என்ன என்று இறைவன் கேட்கிற போது அவன் சொல்கிறான், ஆனா ஹைரு மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின்னார், நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய். வ ஹலக்துஹு மின் தீன், அவரை களிமண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய். களிமண்ணா நெருப்பா? அப்ப நான் அவரை விட சிறந்தவன் என்கிற போது நான் எதற்கு பணிய வேண்டும் என்று அந்த சிந்தனை, பெருமை அடிக்கிற பண்பு அவனை வழிகெடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அவனை இழிந்தவனாகும். ஃபஹ்ருஜ் இன்னக மின சாகிர், நீ இழிந்தவனாக, சிறுமைப்பட்டவனாக நீ இங்கிருந்து வெளியேறு என்று துரத்தி அடிக்கப்படுவதற்கான காரணம், அவன் வழிகட்டு போவதற்கான அடிப்படை காரணம் இந்த குணம்தான். இழிவாக பிறரை கருதுவது, சத்தியத்தை மறுப்பது, சொன்னவன் யார் என்ற பார்வையை மாறி யார் இதில் சிறந்தவர், இழிந்தவருக்கு நாம் ஏன் பணிய வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை மறுக்கிற பண்பும் பிறரை இழிவாக நினைக்கிற குணமும் ஒரு இப்லீஸை உருவாக்குகிறது. என்றால் அப்ப இந்த குணம் அடிப்படையிலேயே நம்மிடத்தில் கிள்ளி எறியப்பட வேண்டியவை என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் நாம பேசுகிற போது அந்த பெருமை நம்மிடத்தில் வந்து விடுகிறது. ஒரு இடத்தில் இப்படி பேசுகிற போது நம்மை ஆரம்பித்த நம்முடைய குடும்பத்தை பற்றியோ, நம்முடைய குலப்பெருமை தொடர்பாகவோ, நாம் பெற்றிருக்கிற கல்வி தொடர்பாகவோ பெருமை பேச தொடங்கி விடுகிறோம். அப்படி இப்படி என்று அந்த பேச்சு அவரே அந்த ஒரு மனிதரை தாழ்வுபடுத்துகிற விதத்தில் நாம அந்த பெருமை பேசுவதை மிக பெரிய சுவாரஸ்யமான விஷயமாக வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இது எந்த அளவிற்கு மோசமானது? பல வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு 950 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு வாழ்ந்ததனுடைய பிரச்சாரத்தை எடுத்துரைக்கிற போது அதுல அதிகமானவர்கள்
அவ்வளவு ஆண்டு காலங்கள் பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுகிற போது எவ்வளவு பேர் ஏற்றிருக்கலாம். ஆனா ரொம்ப சொற்பமானவர்கள் ஏற்கிறார்கள். ஏற்க மறுத்தவர்கள் வைக்கிற வாதம் என்ன அப்படின்னா, காலல் மலஉல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அவர் கூட்டத்தாரில் இருந்து அந்த மக்கள், அந்த பெரும்பான்மையாக இருக்கிற அந்த பிரமுகர்கள் சொல்லுகிற காரணம் என்னன்னா, மா நராக இல்லா பஸ்வர் மிஸ்லுனா, உன்னை எங்களை போன்ற ஒரு மனிதராகவே தவிர நாங்கள் கருதவில்லை. ஒமா நராக்க இத்தபாக்க இல்லல்லதீன ஹும் அராதுலினா பாதியர் ராய், உன்னை பின்பற்றக்கூடியவர்களையும் நாங்கள் சிந்தனை குறையுடைய தாழ்ந்தவர்கள் தான் உன்னை பின்பற்றுகிறார்கள் என்கிற போது, எந்த விதத்தில் என்னை விட நீ மேம்பட்டிருக்கிற, ஏன் நான் உங்களை ஏன் நான் ஏற்கணும், ஏன் நான் உன்னை பின்பற்ற வேண்டும் என்கிற பார்வை மற்றவர்களை இழிவாக கருதுவது. நீ பெரிய ஆள் இல்லையே, உன்னை பின்பற்றவர்கள்லாம் ஒரு தாழ்ந்தவர்கள், பொருளாதாரத்துல தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள், நான் ஏன் இப்பேற்பட்ட ஒரு கொள்கையை, தாழ்ந்தவர்கள் பின்பற்றுகிற ஒரு சித்தாந்தத்தை நான் ஏன் பின்பற்ற வேண்டும் என்பது அவர்கள் சத்தியத்தை ஏற்க மறுக்க செய்திருக்கிறது என்றால், அப்போ நாம இந்த விஷயத்தில் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி எண்ணற்ற பல வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஃபிரௌன் போன்றவன், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அந்த மக்கத்து காஃபிர்கள், அவர்களுடைய மனநிலை, இதெல்லாம் அந்த பெருமை என்கிற ஒற்றை அடிப்படைதான் அவர்களை வழிகெடுப்பதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்றால், அந்த பெருமை என்கிற சிந்தனையை நாம மாற்ற தொடங்கணும். இது நேர்வழியை விட்டு நம்மை திசை திருப்பது என்கிற அந்த நிலையை தாண்டி பல்வேறு விதமான மறுமையில் நமக்கு பெரும் சேதத்தை, சொர்க்கத்தில் நுழைய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி நாம தவிர்ப்பது? நம்மை அறியாம ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெருமை என்கிற அந்த விஷயத்தை சரியா மார்க்கம் சொல்கிற அடிப்படையில அதை தவிர்க்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கணும். எப்படி நாம் அதை தவிர்க்கிறது? முதல்ல அந்த நான் என்கிற எண்ணம், நீ யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற எந்த அருட்கொடைகளாக இருக்கட்டும், ஏதோ நாம அதை உயர்ந்ததாக, நாம அதை செய்து விட்டதாக, நாமே அதற்கு முழு காரணியாக இப்படி நினைக்கிற மனப்பான்மை தான் மற்றவர்களை மட்டமாக நினைக்க அந்த ஒரு அடிப்படையாக இருக்கிறது. திருமறை வசனம் சொல்கிறது ஒரு மனிதனுடைய எண்ணத்தை, இதா மஸ்ஸல் இன்சான் உலர், ஒரு தீங்கு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிற போது உடனே என்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறான். சும்மா இதா ஹவ்வல்னாகும், நாம் அதை மாற்றி அவனை சரி செய்கிற போது இன்னமா ஊதீதுஹு அலா அலா இல்மின், இது இந்த நிலை மாறியதெல்லாம் என்னுடைய அறிவால் தான் என்று ஒரு மனிதன் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் பல் ஹிய ஃபித்னா, இது அவனுக்கு ஒரு சோதனை தான். ஒரு நல்ல ஒரு துன்பத்தை கொடுத்து அதிலிருந்து அவனை விளக்க வேண்டும் என்கிற அவனால் இயலாமல் போய் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறான். பிரார்த்தனை மூலமாக அவனுக்கு அந்த துன்பத்தை நீக்கி பலனளிக்கிற போது அந்த நேரத்தில் மீண்டும் இதெல்லாம் என்னுடைய அறிவால் தான் என்று அவன் சொல்லுகிறான் என்றால், இது அவனுக்கு ஒரு சோதனை. அந்த சோதனையில் அவன் மாட்டிக்கொண்டு இந்த நிலையில் அவன் வழிகட்டு போகிறான் என்கிற அடிப்படையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், நாம் இந்த சிந்தனை இருக்கணும். எதுவுமே ஒரு கட்டத்துல பார்க்கிறோம், நாம ஒரு கல்வி என்பது, அந்த கல்வி நமக்கு ஒரு பெருமை என்கிற நிலைக்கு, எதுவாக இருந்தாலும் நான் தான் திட்டமிட்டேன், நான் தான் முயற்சித்தேன், நான் தான் அதை செய்வதற்கு அயராது உழைத்தேன், நான் தான் வெற்றி அடைந்தேன் என்கிற அந்த மனப்பான்மை எப்படி போய் முடிகிறது? அதுல படைத்தவனை நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனையோ உலகத்துல எந்த திட்டமிட்ட அனைவரும் வென்றது கிடையாது. எத்தனையோ முயற்சியில் இறங்கியவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். கடும் முயற்சிகளை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த முயற்சிக்கு ஏற்ற சூழ்நிலையை, அவர்கள் எதை நோக்கி பயணித்தார்களோ அதை அடைய முடியாத நிலையில் நிற்கிறார்கள். இறைவன் தான் தான் நாடியவர்களுக்கு அந்த மேன்மையை வழங்கி இருக்கிறான் என்கிற சிந்தனை அற்று போகிற போது தான் இந்த சிக்கல் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தா, எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அடைகிற வெற்றியெல்லாம் இறைவனுக்கு உரித்தாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னால் நடந்த எவ்வளவோ பல விஷயங்களை, உதாரணத்திற்கு நாம் அறிந்து வைத்திருக்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு யூத சிறுவனுக்கு
தன்னிடத்தில் பணியாற்றிய யூத சிறுவன் நோயுற்று கடக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அருகாமையில் அமர்ந்து அவரை நலம் விசாரிக்க செல்கிறார்கள். நலம் விசாரிக்கிறார்கள். அவரை சத்தியத்தை ஏற்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுக்கிற போது அங்கு அந்த நேரத்தில் அஸ்லிம் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நலர இலா அபீஹி, தன்னுடைய தந்தையை அவர் பார்க்கிறார். பார்த்ததோடு தந்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மேன்மையை, எவ்வளவு பெரிய உயர்ந்தவர், இந்த மக்கள் மத்தியில ஒரு இறை தூதராக பார்க்கப்படுபவர் என்பதை தாண்டி அந்த நாட்டை ஆளுகிற மாமன்னர் அவர். அவ்வளவு பெரிய ஒருவர், இந்த சிறுவனுடைய முதலாளி. அவர் அமர்ந்ததோடு இல்லாமல் நலம் விசாரிக்கிற அந்த நிலையில் இப்படி கேட்கிறாருன்னா, சாக கிடக்கிற நிலையில் இந்த அழைப்பு விடுக்கிறார் என்றால் உலக ஆள் சேர்ப்புக்காக கிடையாது, மறுமை வெற்றி அவரை அடைய செய்ய வேண்டும் என்கிற நன்னோக்கத்தை புரிந்த தந்தை என்ன செய்கிறார் அப்படின்னா, நீ ஏற்றுக்கொள் என்று அவர் சொன்னதோடு அபுல் காசிம் சொல்லுகிற அந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னதோடு அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்கிறான், மரணம் அடைகிறான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிற போது ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிற போது சொல்றார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தை விட்டு இந்த சிறுவனை காப்பாற்றிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்றார்கள். யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதர் மினக்கெடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி வரை முயற்சிக்கிறார்கள். அதனால் அந்த சிறுவன் ஏற்றார் என்பது வெளிப்பார்வைக்கு இருந்தாலும் கூட, இப்படி நபி அவர்கள் முயற்சித்த அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்களா? தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் தனக்கு எவ்வளவோ வகையில் தான் அந்த மக்கள் மத்தியிலே, மக்கத்து காஃபிர்கள் மத்தியிலே இந்த சத்தியத்தை பகிரங்கமாக எடுத்து சொல்லுகிற போது சொன்ன அனைவரும் நசுக்கப்படுகிறார்கள், அடி உதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பிலால் போன்றவர்கள் அப்படியே சுடு மணலில் இழுக்கப்படுகிறார்கள், பல்வேறு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சில சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கூட பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படாமல் இருந்ததற்கான காரணம் அபு தாலிப் என்றால், அந்த அபு தாலிப் அவருடைய மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள், இறைவனிடத்தில் நான் அது குறித்து பேசுகிறேன் என்கிற போது அவர் மறுத்து விடுகிறார் என்கிற அந்த நபி மொழிகளை பார்க்கிற போது நபி அவர்கள் நிதானமாக அந்த முடிவெடுக்கிறாங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிலை தான். நாம நினைத்ததெல்லாம் இது வரைக்கும் நடந்ததில்லை. யோசிச்சு பாருங்க. நீ எதை உலகத்துல நீங்க நினைத்த எந்த காரியமாக இருந்தாலும் நீங்க நினைத்ததெல்லாம் அப்படியே நடந்திருக்கிறதா? நீங்கள் திட்டமிட்டதெல்லாம் திட்டமிடப்பட்ட படியே நகர்ந்துக்கிறதா? முயற்சித்தால், கடுமையான உழைப்பை நீங்கள் செலுத்தினால் வெற்றி எல்லாம் இருக்கணும். அதுக்குன்னு சோம்பேறியாக இருப்பதற்கு மார்க்கம் அதை ஊக்குவிக்கல. எல்லா விஷயங்களையும் நாம் செய்துவிட்டு இறைவனால் தான் நம்மை வெற்றியடைய செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிற போது தான் அந்த வெற்றியை நாம் பெற முடியும். ஆணவம் இல்லாமல், கர்வம் இல்லாமல் அந்த நிலையை அடைய முடியும் என்கிற அடிப்படையை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. என்றால் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும், நான் முயற்சி செஞ்சேன், நான் கஷ்டப்பட்டேன், என்னால் நான் என்னுடைய அவ்வளவு வறுமையிலையும் நான் முயற்சித்தேன், கஷ்டப்பட்டேன், நான் அதனால் இந்த நிலையை அடைந்தேன் என்கிற அந்த சிந்தனை, அந்த பேச்சு நம்மை ஏதோ ஒரு இடத்தில் வழிகேட்டுக்கு தள்ளிவிடுகிறது என்கிற நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் கொண்டிருக்கிற, நாம் அனுபவிக்கிற எதுவுமே நாம் உரிமை கொண்டாட முடியாதது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற எந்த ஒன்றாக இருந்தாலும், அருட்கொடைகளாக இருந்தாலும், அது அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த மரணத்தை அடைந்து விட்டால் இந்த உலகத்துல நமக்கு சொந்தமானது என்று எதையாவது நாம குறிப்பிட முடியுமா? இது எனக்கு சொந்தமானது, இந்த ஒரு பதவி எனக்கு சொந்தமானது, இந்த பொருளாதாரம் எனக்கு சொந்தமானது. உலகத்தில் கண்கூடாக அதற்கு எதிரான பல நிகழ்வுகளை அன்றாடம் சந்திக்கிறோமே. பதவிகள் பறிப்போய் விடுகிறது, செல்வாக்கு ஒரு நாளில் சிதைந்து போய் விடுகிறது, பெரும் பொருளாதாரம் இல்லாமல் தெருவில் நிற்கிற நிலை ஏற்பட்டு விடுகிறது. எதுவும் ஒரு நிலைக்கு தலைகீழாக மாறிவிடும். மரணம் நாம் நினைக்காத நேரத்தில் நம்மை அரவணைத்துக் கொள்ளும் என்கிற போது
எதை வைத்து நாம பெருமை அடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இது என்னுடையது என்று நினைப்பதற்கு எது தகுதியானது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவனிடத்தில் இன்னா லில்லாஹி, நாமே அவனுக்குரியவர்கள், அவனிடத்தில் திரும்ப செல்ல இருக்கிறோம் என்கிற அடிப்படையை மார்க்கம் சொல்கிற போது எதற்கு நாம் உலகத்தில் நாம் உரிமை கொண்டாட முடியும்? இது என்னுடையது என்று நாம் பேசுவதற்கு எது தகுதியானதாக இருக்கும்? இன்னும் அல்லாஹ் நாடியபடித்தான் நடக்கும் என்பதை பல நிகழ்வுகள் அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அல்பா என்கிற ஒரு ஒட்டகம் இருக்கிறது. அந்த ஒட்டகம் பார்க்கிற போது எல்லா பந்தயத்திலையும் அதை வேறு எவராலும் முந்த முடியாது. அந்த மாதிரியான நிலையில் அல்லாஹனுடைய தூதர் அதை வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு கிராமவாசி ஒரு 6 வயதுக்குட்பட்ட ஒரு ஒட்டகம் மீது அல்லாஹனுடைய தூதருடைய அந்த ஒட்டகத்தை முந்தி விடுகிறது. இன்னைக்கு இதெல்லாம் நாம பார்க்கிற போது ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியுடைய காரை முந்தி ஒன்னு போயிட்டா அங்க நடக்கிற நிகழ்வுகள், அங்கு நடக்கிற கெடுபிடிகள், இதெல்லாம் நாம் இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சாதாரணமாக, இது முஸ்லிம்களுக்கு ஒரு மன வருத்தத்தை அளிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தை இன்னொருவருடைய ஒட்டகம் ஜெயித்து விடுகிறதா என்கிற அந்த ஒரு மனநிலை ஏற்படுகிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு சொல்லி காட்டுகிறார்கள், அந்த மக்களுக்கு மத்தியிலே உலகில எதுவும் உயர்ந்து விடுகிற எந்த பொருளாக இருந்தாலும் அதை கீழே கொண்டு வருகிற அது அல்லாஹ்வுடைய நியதி. எதுவுமே உலகத்தில் அப்படித்தான், அல்லாஹ் அப்படித்தான் அந்த நியதியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் நாம அந்த ஒரு மனப்பான்மை இருக்கணும். எதுவுமே இந்த உயர்ந்த நிலையில்தான் இருக்கும். நாம நம்முடைய சிந்தனையால், நம்முடைய பார்வையால், முயற்சியினால், நாம் முடிவெடுத்ததால், நம்முடைய உழைப்பால் என்னால் 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 என்கிற சிந்தனை நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்பதை நாம நினைத்து பார்க்க வேண்டும். உண்மையில் பெருமை அடிப்பதற்கு தகுதி இருக்கிறதா? ஏன் அல்லாஹ் இந்த பெருமை தன்னுடையது என்று சொல்லி காட்டுகிறான் என்றால், அல்லாஹ்வால் உள்ள எதுவுமே நம்முடையது இல்லை என்கிற போது அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது அல் இஸாரஹு வல் கபாய், அல்லாஹ் பெருமை என்பது அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை, பெருமை என்பது ரிதாவு அல்லாஹ்வுடைய மேலாடை. அது அல்லாஹ்வுடையது. ஃபமன் யுனாசியஹு அதப, யார் என்னோடு போட்டியிடுகிறார்களோ, அதை தான் உரிமை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹுக்குரிய ஒரு அடிப்படையாக அதை சொல்லி காட்டுகிறான். என்றால் அப்ப நாம இந்த விஷயத்துல பொதுவாகவே நம்மிடத்தில் அந்த பெருமை ஏதோ ஒரு விதத்தில் ஏற்படுகிற போதெல்லாம் பலரும் இப்படி அழிக்கப்பட்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். வரலாறுகளை நீங்க பார்க்கிற போது சின்ன விஷயங்கள்ல அந்த பெருமை நம்மிடத்தில் எங்கெல்லாம் குடிகொண்டு விடுகிறதோ, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துல காரூன் என்கிற ஒருவனுக்கு பெரும் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எந்த அளவிற்கு அப்படின்னா, அவனுடைய அந்த ஹசானாக்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு பெரும் படை தேவைப்படும் என்கிற அளவிற்கு அல்லாஹ் வழங்கி இருந்தாலும் அவனிடத்தில் அது தன்னால் அதை சம்பாதித்ததாக, தன்னுடைய அறிவால் அதை பெற்றதாக அவன் நினைக்கிற போது அவன் ஒன்றுமில்லாமல் போனான், பூமியில் புதை உண்டானான் என்று திருமறை வசனங்கள் சுட்டிக்காட்டுகிறது. என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே ஒரு சோதனையாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல கேட்கப்படுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்களிடத்துல உரையாற்றி கொண்டிருக்கிற போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கப்படுகிறது, ஐயுன் நாசி ஆலமு, மக்களிலேயே மிக அறிந்தவர் யார் என்று கேட்கப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு கேள்வியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கேள்விக்கான பதிலை அளிக்கிறார். வஹி செய்தியை பெறுகிற இறைவனிடமிருந்து ஒரு வானவர் மூலமாக தொடர்பில் இருக்கிற ஒருவர் தான் நன்கறிந்தவராக இருக்க முடியும் என்று தன்னை தான் நன்கறிந்தவர் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் உன்னை விட சிறந்தவர் இருக்கிறார் என்று ஹிலர் என்கிற அந்த நல்லடியாரை சந்தித்து அவரிடமிருந்து கல்வி பெறுவதற்கு அல்லாஹ் அனுப்புகிற வரலாற்றை திருமறையிலையும் நபிமொழிகளையும் நாம் பார்க்கிறோம். என்றால் யாரும் யாரை விட சிறந்தவர் என்று கருதுகிற மனப்பான்மை அது தவறானது. நாம் நம்மிடத்தில் ஒருபோதும் எந்த விதத்திலே நாம சில நேரம் அந்த பொருளாதாரத்தை தான தர்மம் செய்கிற போது நம்மிடத்தில் அந்த எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. வாங்குபவர் தாழ்ந்து இருக்கிறார் என்கிற போது நாம் அவரிடத்தில்
நமக்கு தோல்வாக அவர் நடக்க வேண்டும், நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற உணர்வை நாம் பெற துடிக்கிறோம். நாம் ஒரு நன்மை இறைவனுக்காக தூய உள்ளத்தோடு செய்ய இருக்கிற நன்மைகள் இந்த பெருமை குறிக்கொண்டு விடுகிறதை யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஹஜ் பெருநாள் வரப்போகிறது. அந்த நேரத்தில் இப்பயிலிருந்து அந்த ஆடுகள் வாங்குகிற அந்த மனப்பான்மை அந்த மக்களுக்கு ஒரு அமலை இறைவனுக்காக தூய உள்ளத்தோடு செய்யப்பட வேண்டிய அந்த உதூகியால அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுகிற அதுல என்ன ஏற்படுது? அல்லாஹ்வுக்காக ஒரு பொருளாதாரத்தை செலவிட்டு அதை வாங்கி இறைவனுக்காக மட்டும் அறுக்கிற மனப்பான்மை வேண்டிய அந்த இடத்துல அதுல பெருமை வருதுல்ல. யாருடைய ஆடு, யாருடைய அந்த பிராணி பெரியதாக இருக்கிறது, கொம்புகள் எப்படி இருக்கிறது, எவ்வளவு திடகாத்திரமாக இருக்கிறது, கொண்டு போய் வீட்டு வாசல்ல நிறுத்தணும், சில மாதங்கள் அப்படியே கட்டி போட்டு அதன் மூலமாக கடன் வாங்கியாவது அதை செலுத்தணும், அதை மக்களுக்கு பிறருக்கு காட்ட வேண்டும் என்று நன்மை சம்பாதிக்க வேண்டிய ஒன்றை நம்முடைய மறுமை வாழ்க்கையை அழித்து விடுகிற பெருமை கொள்கிற விஷயமாக அதை மாற்றி விடுகிறோம் என்கிற போது கவனம் வேண்டும். ஹஜ் செய்கிறோம் இறைவனுக்காக, அல்லாஹ்விற்காக வேண்டி அன்று பிறந்த பாலகனை போன்று மாற்றுகிற பெரும் நன்மையை பெற்று தருகிற அந்த ஹஜ் அது கிடைப்பதற்கு அந்த வாய்ப்பை பெறுவது இவ்வளவு ஒரு உன்னதமான அந்த வாய்ப்பை பெறுகிற இறைவனுக்காக தூய உள்ளத்தில் இறைவா உன்னிடத்தில் வந்துவிட்டேன் என்று இறைவனிடத்தில் செல்ல வேண்டியவர்கள் ஹாஜி என்கிற ஒரு 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 அந்த பேரோடு தான் அழைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். ஹஜ் செய்தால் அதை பெருமையாக அல்ஹாஜ் என்று தான் குறிப்பிடப்பட வேண்டும், அதை ஏதோ ஒரு சமுதாய அந்தஸ்தாக பயன்படுத்த நினைக்கிறார் என்றால் அப்போ ஒரு நிதானம். இது நம்முடைய இந்த மார்க்க அடிப்படைகள்ல எந்த நிலையிலையும் ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவராக இருக்க முடியாது இறை அச்சத்தை தவிர என்கிற போது எந்த ஒரு பதவியும் ஒரு சின்ன ஒரு பதவி ஒருவருக்கு கிடைத்தால், ஒருவரை நிர்வகிக்கிற ஒரு நிலை ஒருவருக்கு ஏற்பட்டால் உடனடியாக இவர் தன்னை ஒரு மதிப்புக்குரியவராக அடையாளப்படுத்திக் கொள்வது, பிறரை இழிவாக நினைப்பது, அவர் மீது அதிகாரம் செலுத்துவது, அலட்டுவது, மோசமாக நடக்க நினைப்பது. இறைவனுக்கு முன்னால் நாம் எவ்வளவு சிறுமையானவர்கள், இறைவன் நம்மோடு எப்படி பேரன்பு செலுத்துகிறான், பெருமை அடிக்க தகுதியான அவனே நம்மிடத்தில் கண்ணியத்தோடு இறைவன் ரஹீமாக ரஹ்மானாக நம்மிடத்தில் நடக்கிறான் என்கிற போது அத்தகைய குணப்பண்பு நம்மிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலையும் மிளிர வேண்டும். அந்த கர்வமும் ஆணவமும் அகம்பாவமும் நம்மிடத்தில் அறவே இருந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையை சொல்லி முடிக்கிறேன். வாஹிர்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த உரையில இந்த பெருமை என்பது நம்மை நரகில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்கிற சில அடிப்படைகளை நாம பார்த்திருந்தோம். இத இன்னும் அழுத்தம் திருத்தமாக திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கு சொல்லி காட்டுகிற போது அந்த பெருமை அடித்தவர்கள் அவர்களுக்காகத்தான் அல்லாஹ் அந்த நரகத்தையே தயாரித்து வைத்திருக்கிற ஒரு நிலையையும், பெருமை அடிக்காதவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பதாகவும் திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம பார்க்கிறோம். இன்னும் அந்த சொர்க்கமும் நரகமும் பேசிக்கொள்ளுமா? அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது இஹ்தஜத்தில் நாரு வல் ஜன்னா, சொர்க்கமும் நரகமும் அதை பேசிக்கொள்ளுமா? ஃபகாலத் ஹாதிஹி யதுகுலூனி அல் ஜப்பாரூன வல் முத்தகப்பீரூன, அந்த நரகம் சொல்லுமா, என்னில் நுழைபவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அக்கிரமக்காரர்களும் ஆணவம் கொண்டவர்களும் தான். யார் பெருமை எடுத்து ஆணவம் கொள்கிறார்களோ, அக்கிரமம் புரிகிறார்களோ அவர்கள்தான் என்னில் நுழைபவர்கள் என்று நரகம் பேசுமா. அந்த நேரத்தில் சொர்க்கம் சொல்லுமா, ஹாதிஹி எதுகுலூனி துஃபாவு வல் மசாகினு, என்னில் நுழைபவர்கள் எல்லாம் ஏழைகளும் பலவீனமானவர்களும் தான் என்று அந்த நேரத்தில் சொர்க்கம் பேசிக்கொள்ளுமா. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல ஃபகால் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, கண்ணியமிக்க இறைவன் சொல்வானா, அல்லாஹ் சொல்லுகிற போது அந்தி அதாபி, நீ என்னுடைய வேதனை, அதிபு பிக மையஷா, உன்னை நான் நாடியவர்களை வேதனை செய்வதற்காக உன்னை படைத்திருக்கிறேன். அதே மாதிரி சொர்க்கத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிற போது அந்தி ரஹ்மத்தி, நீ என்னுடைய அருள், உன் மூலமாக அர்ஹமு பிக மையஷா, உன் மூலமாக நாடியவர்களுக்கு நான் அருள் புரிகிறேன் என்று சொல்லி நீங்க உங்களுடைய ஒவ்வொருவரையும் நீங்கள் சொன்ன மாதிரி நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்வானா. அப்ப
இந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு எப்படி நம்மிடத்தில் பணிவு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிற உயர்ந்த குணங்கள் இருக்க வேண்டுமோ, நாம் ஒரு எளிமையானவராக அந்த சொர்க்கத்திற்கானவர்களாக நம்மை உருவாக்கிக் கொள்கிற அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டுமோ, நரகத்திற்கு சென்று விடாமல் இருப்பதற்கு நம்மிடத்தில் பெருமை என்பது அறவே இருந்துவிடக் கூடாது என்பதை இந்த நபிமொழிகள் உணர்த்துகிறது. அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் அணு அளவு பெருமையற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அதன் மூலமாக சூனம் செல்கிற நல்வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் உருவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.